ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிக்கு கட்சி பற்றின ஒரு அப்டேட் தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இன்னும் 2-2.5 மாதம் சொல்லலாம். இப்போ வந்து மார்ச், ஏப்ரல், மேபி மேல வந்து எலெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால 2 மாதம் தான் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கட்சியுமே வந்து அவங்கவுங்க தொகுதியில் எந்தெந்த அமைச்சர் எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து நிற்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கான டைமும் வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் டிவிகே கட்சியில் யார் நிற்க போகிறா, விஜயண்ணா எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு அப்படின்லாம் சொல்லி நம்ம இந்த வீடியோவில் அதுக்கான அப்டேட்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வந்து ஜனநாயகன் பற்றின ஒரு குட்டி அப்டேட்டு. அப்புறம் வந்து விஜயண்ணா வந்து கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் பாண்டிச்சேரி வந்து அங்கே வந்து பேசியிருந்தார். அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது. ஆனால் அது வந்து இப்போ ரீசெண்டாக ஈரோட்டில் வந்து பேசியிருந்தார். இது மாதிரி இந்த தம்பி கீழே இறங்குப்பா, கீழே இறங்கினா தான் மொத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கூட பேசியிருந்தார்ல. ஸோ கடைசியாக வந்தது ஈரோடு தான். ஒரு அவுட்டோர் மீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கடைசியாக வந்தது ஈரோடு தான். அதுக்கப்புறம் வந்து இப்போது பூத் பிளேஸ், அதாவது லோக்கலில் பூத் லெவல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருந்தாரு மகாபலிபுரமில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர். ஸோ இதில் தான் அது கூட இண்டோர் மீட்டிங் தான். அவுட்டோராக நடந்தது, கடைசியாக நடந்தது ஈரோட்டில் தான். ஸோ இப்போது வந்து அவுட்டோர் மீட்டிங் எல்லாம் நடத்த போகிறாரு. இதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அப்படியே கண்டிப்பாக வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈகராக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த விஜயண்ணா எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ எனக்குமே இது வந்து இந்த நியூஸ் கேட்டவொடனே ரொம்ப ஒரு ஆவலாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, விஜயண்ணா எந்த தொகுதியில் இருந்தாலுமே ஜெயிக்கிறதுக்கு வந்து 95% வரைக்கும், 95லேருந்து 99% சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அவரை வச்சு தான் இந்த கட்சியே இருந்தது இயங்குது. ஸோ அதனால் அவர் எந்த தொகுதியில் இருந்தாலுமே அவர் வந்து வெற்றி பெறுவார். ஸோ இப்போ வந்து விஜயண்ணா வந்து எந்த தொகுதியில் நிற்க போகிறார் அப்படின்னா, வேளச்சேரி அப்படின்னா விக்கிரவாண்டி. அதாவது வேளச்சேரி வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து விக்கிரவாண்டி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2 தொகுதியில் வந்து நிற்கலாம். ஒரு பர்சன் வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து 2 தொகுதியில் நிற்கலாம். இது வந்து எலெக்ஷனோட ஒரு ரூல். ஒரு கேண்டிடேட் வந்து 2 தொகுதியில் நிற்கிறது. ஸோ அந்த ரூல் படி விஜயண்ணா வந்து 2 தொகுதியில் வந்து நிற்க போகிறாரு. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, வீல ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு 2 தொகுதியில் வந்து நிற்க போகிறாங்க விஜயண்ணா ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம வேளச்சேரி அப்படின்னு சொல்லியிருந்தால, அது மாதிரி வேளச்சேரி இல்லை விக்கிரவாண்டி. ஒரு வேளை வந்து விக்கிரவாண்டி வந்து இங்கிலீஷ்லேயும் வி தான், தமிழ்லேயும் வி தான். இப்போ வேளச்சேரி பார்த்தோன்னா இங்கிலீஷில் வி, தமிழில் வந்து வே அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒன்று தமிழ்லே வி, அப்படி இல்லைன்னா ஒன்று இங்கிலீஷில் வி, இல்லை ரெண்டுமே வியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விஜயண்ணா வந்து வி அப்படின்ற லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 2 தொகுதியில் தான் வந்து நிற்க போகிறாரு. ஸோ ஒன்று வந்து வேளச்சேரி வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ மித்ததெல்லாம் என்னென்னடா வீல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஆர்வமாக போய் ChatGPT போய் பார்த்ததுக்கு தான் தெரியுது. மொத்தம் நமக்கு வந்து 234 தொகுதி இருக்குது. அது வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த 234 தொகுதியில் 19 தொகுதி வந்து இந்த மாதிரி வீல வந்து ஆரம்பிக்குது. இந்த வேடச்சந்தூர், வேலூர், விக்கிரவாண்டி, வில்லிவாக்கம், அது மாதிரி சும்மா ஒரு 19 தொகுதி வந்து வீல ஆரம்பிக்குது. ஸோ இதில் எந்த தொகுதியிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் தொகுதியில் விஜய் நின்னா எப்படி இருக்கும், இல்லை நிற்பாரா அப்படின்றத நீங்கள் அவங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீல நிற்க போகிறாரு அப்படின்னா மேபி வேளச்சேரி இங்கே வந்து சென்னையில் இருக்கிறனால ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம். வில்லிவாக்கம் இங்கே சென்னையில் இருக்குது. இந்த வில்லிவாக்கமாக இல்லை தப்பாக சொல்கிறேன்னு எனக்கு தெரில. ஸோ மேபி இங்கே சென்னைக்குள்ளேயே தான் இருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் கைஸ் இந்த அப்டேட்டு. விஜயண்ணா வந்து இந்த வி அப்படின்னு கூட ஆரம்பிக்கக்கூடிய இந்த தொகுதியில் தான் வந்து நிற்க போகிறாரு. ஸோ அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனில் வந்து மொத்தம் 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதியில் எத்தனை ஜெயிச்சா வந்து பாஸ் மார்க், அதாவது எத்தனை தொகுதி ஜெயிச்சோம் அப்படின்னா ஒரு சிஎம்மாக ஆக முடியும் அப்படின்னா, 116லேருந்து 118 தொகுதி ஜெயிச்சாங்கன்னாவே அவங்க போதும். அவங்க வந்து சிஎம்மாக ஆகிடுவாங்க. இப்போ ஒரு கட்சி இருக்காங்கன்னா அந்த இதில் இருக்க எம்எல்ஏஸ் எல்லாமே ஒரு 116 எம்எல்ஏலேருந்து 117 எம்எல்ஏ வின் பண்ணிட்டாங்கன்னா போதும், அந்த கட்சி வந்து அந்த கட்சியில் இருக்கிற அந்த கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஜயண்ணா மேபி 234க்குமே வந்து கேண்டிடேட்டை இறக்குவாரா, இல்லை மேபி ஜெயிக்கிறதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 118 அப்படின்னா ஒரு 200 இல்லை ஒரு 150 போதும் அப்படின்னு சொல்லி கேண்டிடேட் இறக்குவாரான்னு தெரில. ஸோ இப்போ ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது இப்போ 234 தொகுதி இருக்கா, அந்த 234 தொகுதிக்குமே ஈச் தொகுதிக்கு ஒரு 3 கேண்டிடேட்டோட நேம் வந்து யார் யார் எலிஜிபிளோ, இப்போ ஒரு கரூர் தொகுதி, இப்போ ஒரு வேளச்சேரி தொகுதி இருக்குது அப்படின்னா ஒரு 3 பேர் அவங்களா தொகுதியில் இருக்கவங்களா, இல்லை யார் யார் நிற்க விரும்புகிறீங்களோ ஒரு 3 பேர் வந்து நேம் சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க நிர்வாகிகள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 பேரில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி விஜயண்ணா வந்து அவங்க தான் இந்த தொகுதியில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து ஃபைனலாக அவர் வந்து நமக்கு வந்து சொல்லுவார்.
ஸோ இப்போ இதுதான் இந்த ப்ராசஸ் தான் அவங்க கட்சிக்குள்ளே இந்த இது போயிட்டுருக்கு. இதுதான் இந்த அப்டேட்டு. அடுத்து விஜய் அண்ணாவோட மீட்டிங்கை பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ மீட்டிங் வந்து விஜய் அண்ணா இது வரைக்கும் எல்லாமே கடைசியாக மகாபலிபுரமில் நடந்தது வந்து ஒரு இன்டோர் மீட்டிங். பெருசாக வந்து க்ரௌடெலாம் வரல. எல்லாமே அவங்க பூத் மெம்பர்ஸு கட்சியில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்தாங்க இப்போது இந்த இன்டோர் மீட்டிங்கு. மற்றபடி இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து ஈரோட்டில் வந்து நடந்துச்சு. தம்பி கீழே இறங்குப்பா அந்த மீட்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் அவுட்டோர் மீட்டிங் வந்து பெருசாக எந்த இடத்துலையுமே நடக்கலை. ஸோ இது வரைக்கும் விஜய் அண்ணா வந்து எப்படி கரூரில் இருக்கட்டும், திருச்சியில் இருக்கட்டும், ஒரு ரோட்டில் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து ஒரு கேம்பெயின் வந்து நடத்தினார். ஸோ இனிமேல் அப்கமிங் டேஸில் அது மாதிரி இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த February 1st வீக்லேயோ 2nd வீக்லேயோ வேலூரில் வந்து அவரோட நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ அது வந்து ஒரு எம்டி பிளேஸில் ஒரு அவுட்டோர் மீட்டிங். இப்போது ஈரோட்டில் நடந்த மாதிரியான ஒரு மீட்டிங். அது ஒரு குட்டி மாநாடு அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு மீட்டிங், ஒரு கேம்பெயின் எப்படி வேணால் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஒரு மீட்டிங் வந்து இப்போ அடுத்து February 1st வீக்லேயோ இல்லை 2nd வீக்லேயோ இது மாதிரி நடக்கும் போது அதுக்கான ஏற்பாடுகள் வேலைகள்லாமும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த கட்சி பற்றின இந்த ஒரு அப்டேட்டு. இதெல்லாம் தான் கைஸ் வந்து நம்ம டிவிகே கட்சியோட அப்டேட்டு. ஆக்சுவலாக விஜய் அண்ணாக்கு வந்து ஒரு அக்டோபரில் அந்த கரூர் ஸ்டாம்ப் எடுக்கப்புறமே எல்லாமே அவர் கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மூவியில் இருந்து இந்த ஜனவரி வரைக்கும் எல்லாமே அவருக்கு நெகட்டிவாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க கேட்டிருந்த சின்னம் வந்து விசில் சின்னம் இப்போ வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது மெயினான இது சொல்ல மறந்துட்டேன். விசில் சின்னம் கிடச்சதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டோர் மீட்டிங் வந்து நடக்க போகுது. சும்மாவே எல்லாம் கத்தி ஒரு ஆர்ப்பாட்டமாக எல்லாம் செம்மையாக தான் இருக்கும். இப்போ விசில் அடித்து போட்டு தூள் பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வைபு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம விர்ச்சுவலாக டிவியில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதை வந்து நான் சொல்லிடுறேன். அவுட் ஆஃப் த டாபிக் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இது மாதிரி இப்போது அவருக்கு எல்லாமே நெகட்டிவாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் கேட்ட விசில் சின்னம் கிடச்சிருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் நோட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ மீட்டிங் வந்து அவுட்டோர் மீட்டிங் ஒன்று நடக்க போது, அது பெர்மிஷன் கிடச்சிருக்கு, அது சொல்லலாம். அடுத்து அதே மாதிரி கட்சிக்குள்ளே வந்து கேண்டிடேட் சொல்ல போகிறாங்க. இந்தந்த தொகுதியில் வந்து இந்தந்த கேண்டிடேட் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேண்டிடேட்ஸ்லாம் சொல்ல போகிறாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே நம்ம பாசிட்டிவ் நோட்டாக கட்சி சைடு எடுத்துக்கலாம். ஸோ பட் ஆனால் மூவிக்கு இன்னும் எதுவும் பாசிட்டிவாக நமக்கு நடக்கலை. மேபி பாசிட்டிவ்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வந்து மறுபடியும் ஹைகோர்ட்டை வந்து போக சொல்லியிருக்காங்க. இது எப்படி போச்சுன்னா, ஹைகோர்ட்டு பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்டு போச்சு. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு பெஞ்சு ஹைகோர்ட்டுன்ற மாதிரி இப்போ மறுபடியும் கீழே இறங்கி வந்திருக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் டேரெக்டாக மறுபடியும் ஹைகோர்ட் வந்திருக்கு. மேபி இந்த வீக்கெல்லாம் இந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் நான். ஹைகோர்ட்டு போய் இவங்க கேவிஎன் சைட்லேருந்து மேபி அந்த கேஸை வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் தரவங்கள்ட்டே போய் பேசி இன்னும் ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவு வந்து Februaryல வந்து ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா February விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் விட்டோம் அப்படின்னா அடுத்து 2 மாதம், ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு 1 மாதம் இல்லை 2 மாதம் முன்னாடியே இந்த மாதிரி எலெக்ஷன் ப்ரோட்டோக்கால் படி இது மாதிரி ஒரு அரசியல் கருத்து சொல்ல வர படங்களை வந்து வரக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு அரசியல் ப்ரோட்டோக்கால் படி ஒரு ரூல். ஸோ அந்த ரூல் படி இந்த படம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. February தாண்டிச்சு அப்படின்னா அப்புறம் ஜூனுக்கு மேலே தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம். ஸோ அதனால வந்து முன்னாடி இந்த படம் எவ்வளோக்குள்ள வருதோ அந்த அளவுக்கு வந்து விஜய்னாக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அவர் கேம்பெயின் பண்ணுறது அவர் கட்சிக்கு, அவரோட இதுக்கு வந்து அது ஒரு பூஸ்ட்டு தான். பட் ஆனால் வந்து இந்த மூவி வந்துச்சுன்னா அதில் ஒரு பூஸ்ட்டாக அவருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள். இதான் கைஸ் இந்த வீடியோ. இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டிவிக்கு பற்றி அப்டேட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.